السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدنا علما. இன்றைய வகுப்புல நம்ம ஃபெயல் முதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல்ல எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ முதல்ல ஃபெயல் முதாரி அப்படிங்கும்போது அது நிகழ்கால வினைச்சொல்லோ இல்ல வருங்காலத்திலயோ நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது கடந்த கால வினைச்சொல்லுல இருந்து தான் எடுக்கணும். அப்ப கடந்த கால வினைச்சொல்னா அது 3 எழுத்து வினைச்சொல்லா இருக்கும் பட்சத்துல அதுல இருந்துதான் நிகழ்கால வினைச்சொல். செய்தான் அப்படின்றது செய்வான் அல்லது செய்து கொண்டு இருக்கிறான், செய்கிறான் அப்படின்ற மாதிரி மாறும். அப்ப அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும். முதல் விஷயம், அந்த செயலுடைய ஆரம்பத்துல சில எழுத்துக்கள் முதாரி அப்படின்றதுக்கான அடையாள எழுத்தா அது மாதிரி இல்ல அது முதாரியா மாத்துறோம் அப்படின்றது அடையாளமா அலிஃபோ யாவோ தாவோ நூனோ ஏதாவது ஒரு எழுத்து போடணும். இது ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அத்தைன அப்படின்றதுல ஏதோ ஒரு எழுத்து வரும். அப்ப அப்ப எஃப் அலு தஃப் அலு அஃப் அலு நஃப் அலு அந்த மாதிரி வரும். சோ இரண்டாவது எழுத்துக்கு சுக்குன் வைக்கணும். இரண்டாவது எழுத்து அப்படின்னா அந்த ஃபா கலிமா அப்படின்றது யாவையோ அலிஃபையோ சேர்த்ததுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா இரண்டாவது எழுத்து. அந்த ஃபா கலிமாக்கு நம்ம சுக்குன் வைக்கணும். அடுத்தது கடைசி எழுத்து லாம் கலிமாக்கு வம்மா வைக்கணும். ஆண்பால் பன்மையா இருந்தா வாவ்னூன் சேர்க்கணும் கடைசியில. பெண்பால் பன்மையா இருந்தா நூன் சேர்க்கணும். இருமையா இருந்தா அது ஆண்பாலோ பெண்பாலோ அவர்கள் இருவர் நீங்கள் இருவர் எதுவா வேணா இருக்கலாம். படற்கை முன்னிலை எதுவா இருந்தாலும் அலிஃப் நூன் போடணும். அதே போல ஐன் கலிமா அப்படின்றதுடைய ஹரக்கத்து மட்டும் இன்னும் நம்ம பேசல. அது ஃபத்ஹா கஸ்ரா தம்மால எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்றதே நம்ம சொன்னோம். அதே போல நீ ஒரு பெண் செய்கிறாய் செய்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னிலையுடைய ஒருமை பெண்பால் யானுன் வரும் அப்படின்றத பார்த்தோம். வாவ்னூன் அலிஃப்னூன் பார்த்தோம். யானுன் எதுக்கு வரும்னா நீ ஒரு பெண் செய்கிறாய் அப்படின்ற அர்த்தத்துல வரும். அந்த வார்த்தைக்கு மட்டும் கடைசியில யானும் சேர்க்கணும். சரி, இப்ப முதல்ல இந்த ஐன் கலிமாவோட ஹரக்கத் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுவோம். ஸோ மேக்சிமம் இதுதான் ஹரக்கத் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 50% டு 70% நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி வந்தா அதை இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு 30% மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துல தான் அதாவது எப்படி சொல்றது அரபுகள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஃபேல் முதாரி எதுல இருந்து எடுத்தோம்? ஃபேல் மாதில இருந்து எடுத்தோம். நிகழ்கால வினை சொல்ல கடந்த கால வினை சொல்லுல இருந்து தான் எடுத்தோம். அப்ப என்ன ஆகும்னா கடந்த கால வினை சொல்லுல ஐன் கலிமா என்ன ஹரக்கத்துல இருந்துச்சு? அது 3 எழுத்தா இருக்கும்போது ஐன் கலிமாக்கு ஒரு ஹரக்கத் இருக்கும்ல, அத வச்சு சொல்லுவாங்க. அப்ப ஐன் கலிமா கடந்த காலத்துல பொம்மால இருந்தா நிகழ்காலத்துல வருங்காலத்திலயும் தொம்மால தான் வரும். ஐன் கலிமா கடந்த காலத்தில் தொம்மால இருந்துச்சுன்னா நிகழ்காலமா மாத்தும் போதும் அந்த யா சேர்த்து ரெண்டாவது எழுத்த சுக்குன் வச்சு கடைசி எழுத்த தொம்மா வச்சு அப்படி பண்ணும்போது அந்த ஐன் கலிமாவோட ஹரக்கத் ஃபத்ஹாவா கஸ்ராவா தொம்மாவான்னு கேட்டா அதோடைய ஃபெயல் மாதிய பார்க்கணும், கடந்த காலத்தை பார்க்கணும். அது தொம்மாவா இருந்தா நிகழ்காலமும் தொம்மாவா தான் இருக்கும். அப்ப இதை சொல்லும் பொழுதே கடந்த காலத்தில் ஐன் கலிமா தொம்மாவில் இருந்தால் நிகழ்காலத்திலும் ஐன் கலிமா தொம்மாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா இதுல தொம்மானா இதுலயும் தொம்மா, தொம்மா வந்தா தொம்மா வரும், எதுல தொம்மா வந்தா எதுல தொம்மா வரும் ஒண்ணுமே புரியாது. அப்ப படிக்கும் போதே தொம்மா வந்தா தொம்மா வரும் அப்படி படிக்க கூடாது. கடந்த காலத்தில் ஐன் கலிமா தொம்மாவில் இருந்தால் நிகழ்காலத்தின் ஐன் கலிமாவும் தொம்மாவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சோ இங்க மூன்றாம் எழுத்துன்னு எதை போட்டிருக்குன்னா யா முதல் எழுத்து, காஃப் ரெண்டாவது எழுத்து, ரா மூணாவது எழுத்து. அதுக்காக அந்த ஸ்பெல்லிங்ல இது மூணாவது எழுத்து. ஆனா சொல்லணும்னா ஐன் கலிமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எத்தனாவது எழுத்தா வேணா இருந்துட்டு போதும் ஐன் கலிமா. அப்ப அந்த 3 எழுத்தின் நடு எழுத்து தான் ஐன் கலிமா. அப்ப அதே நடு எழுத்து தான் இங்க குறிப்பிடுவாங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அப்ப ஐன் கலிமா பம்மாவுல வரும். ஓகே. அதே மாதிரி நம்ம சொன்னோம் கடந்த கால வினை சொல்லல ஃபத்தஹ கஸ்ரா லம்மா எது வேணா வரும் ஐன் கலிமால அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இப்ப பொம்மா வந்துச்சுன்னா நிகழ்காலத்திலயும் பொம்மான்ற போட்டோம். ஒருவேளை கடந்த காலத்துல ஃபேல் மாதில ஐன் கலிமா கசரால வந்துச்சுன்னா நிகழ்காலத்துல வருங்காலத்துல ஃபேல் முலாரில ஐன் கலிமாவுடைய ஹரக்கத் முக்காவாசி ஃபத்தஹாவும்
கால்வாசி கசராவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்காவாசி ஃபத்ஹால தான் வரும். ஓகேவா? அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆனா கசராவும் வரும். ஒரு 10 ஃபெயல்களுக்கு கசராவும் வரும். எப்படி? கடந்த காலத்துல ஐன் கலிமா கஸ்ராவில் இருந்தால், நிகழ்கால வருங்காலத்தில் ஐன் கலிமா மேக்சிமம் ஃபத்ஹாவிலும் கொஞ்சமா கஸ்ராவிலும் வரும். ஓகே, முக்காவாசி ஃபத்ஹாவில தான் வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப சில வினைச்சொற்கள் இருக்கு. அதோட நடு எழுத்த வச்சு என்ன செய்யலாம்? நம்ம முலாரியா மாத்தும் போது அதோடைய நடு எழுத்து என்னன்றத அதோடைய ஹரக்கத்தை கண்டுபிடிச்சலாம். அப்போ மாதில தொம்மா போட்டிருந்தா முலாரியில நம்ம கண்ண மூடிட்டு தொம்மான்னு சொல்லிடலாம். மாதில கசராவா இருந்தா முக்காவாசி ஆப்ஷன் ஃபத்ஹாவா தான் இருக்கும். ஒரு சில ஃபெயல்கள் மட்டும்தான் கசரா அப்படின்றது வரும். அது என்னென்ன ஃபெயல் நம்ம கிளாஸ்லயே படிக்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். சோ இது அடுத்தது கடந்த காலத்தில் ஐன் கலிமா வந்து ஃபத்ஹாலா வந்தா, ஓகேவா? தொம்மா பார்த்துட்டோம், கசரா பார்த்துட்டோம். இப்ப ஐன் கலிமா ஃபத்ஹாவா இருந்தா முதாரில நிகழ்காலத்துல வருங்காலத்துல ஃபத்ஹாவும் இருக்கலாம், கசராவும் இருக்கலாம், தொம்மாவும் இருக்கலாம். ஓகேவா? சோ வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிற? அப்போ மூணுத்துல ஏதாவது ஒண்ணுன்னா எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு க்ளூ மட்டும் குடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த கடந்த கால வினைச்சொல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 எழுத்து வினைச்சொல். அதுல ஐன் கலிமாவோ, இல்ல லாம் கலிமாவோ, ஓகேவா? ஐன் கலிமாவோ, லாம் கலிமாவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது எழுத்து, 3வது எழுத்துன்னு அர்த்தம். அப்ப அந்த 2 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்து தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹுரூஃபுல் ஹல்க்ல இருந்து வந்துச்சுன்னா, இது வந்து நீங்க சூரா ஓதுறீங்க. மேபி உங்களுக்கு இத சொல்லிக் குடுத்திருக்கலாம். தொண்டை எழுத்துக்கள் இப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்திருக்கலாம். அதாவது என்னன்னா, அரபு மொழியில 6 எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கும் பொழுது, தொண்டையில இருந்து தான் அதோடைய உச்சரிப்பு சத்தம் கேட்கும். அதோடைய மஹ்ரஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அதனுடைய உச்சரிப்பு சத்தம். அத வந்து தொண்டையில இருந்து தான் சொல்லுவோம். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 எழுத்துக்கள். ஹம்ஸா, ஹ, ஐன், க, கைன், ஹ அப்படி சொல்லிட்டு 6 எழுத்துக்கள் வந்து ஆக்சுவலா சொல்லுவாங்க. சோ இங்க வந்து நான் அப்படியே டைரக்டாவே குடுத்துட்டேன். ஹ, ஹ, ஐன், கைன், ஹ, ஹம்ஸா அப்படின்ற இந்த 6ஐயும் நான் வந்து குடுத்திருக்கேன். சரியா? அப்ப இந்த 6 எழுத்துக்கள் இது வந்து தொண்டையில இருந்து தான் உச்சரிக்கணும். அதெல்லாம் 2வது. இப்ப அது தஜ்வீத் ரூல்ஸ், மஹ்ரஜ் அது வேற. ஆனா அந்த எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா வந்து 3 எழுத்து வினைச்சொல்லுல முதல் எழுத்த விட்டுருங்க. 2வது, 3வது எழுத்தா இந்த தொண்டை எழுத்துக்களுடைய இந்த ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா, அப்ப ஐன் கலிமாவுடைய ஹரக்கத்து வந்து ஃபத்ஹாவா இருக்கதான் அப்பயும் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு. அப்பயும் உறுதியா வந்து சொல்லல. ஏன்னா, அரபுகள் எப்படி பயன்படுத்துறாங்களோ, அத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப இப்ப என்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஐன் கலிமா கடந்த காலத்தில் தொம்மாவில் இருந்தால், நிகழ்காலத்திலும் தொம்மா பெறும். ஐன் கலிமா கடந்த காலத்தில் கஸ்ராவில் இருந்தால், நிகழ்காலத்தில் பெரும்பாலும் ஃபத்ஹாவும், சில சமயங்களில் கசராவும் பெறும். ரொம்ப அரிதாகவே கசரா பெறும். அதுவே கடந்த காலத்தில் ஐன் கலிமா ஃபத்ஹாவில் இருந்தால், நிகழ்கால வருங்காலத்தில் கசரா, தொம்மா வரும். அது எப்படின்றது அரபுகள் பயன்படுத்துறத வச்சு தான் சொல்லணும். ஆ அந்த 2வது, 3வது எழுத்துக்கள் தொண்டை எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணா இருந்தா வேணா, அதிக வாய்ப்புகள் ஃபத்ஹாவுக்கு தான் இருக்கு. ஓகேவா? அதிகமா ஃபத்ஹா தான் வரும். ஐன் கலிமாவுடைய ஹரக்கத் வந்து ஃபத்ஹாவா தான் இருக்க வந்து வாய்ப்புகள் அதிகம். ஆனா கசரா, தொம்மாவும் வந்திருக்கு. கசரா வந்திருக்கா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா தொம்மா வந்திருக்கு. அப்ப உறுதியா வந்து ஐன் கலிமா ஃபத்ஹால இருந்து உறுதியா நம்ம இதுதான் ஹரக்கத் அப்படின்னு சொல்ல முடியாது. அத நம்ம போக போக படிச்சுக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்ப கரும அப்படின்னு ஒரு ஃபெயல் இருக்கு. அப்ப இதுல ராங்கிறது தான் ஐன் கலிமா. அதோடைய ஹரக்கத் வந்து தொம்மா. அப்ப அத வந்து முதாரியா மாத்தையில என்ன செய்யணும்? ஸ்டார்ட்டிங்ல யா போடணும். இந்த காஃப்ன்ற இந்த எழுத்துக்கு வந்து சுக்குன் வைக்கணும். கடைசி எழுத்துக்கு தொம்மா போடணும். ஓகே. இப்ப இந்த ராக்கு என்ன ஹரக்கத் குடுக்கணும்? ஃபெயல் மாதில அது என்ன ஹரக்கத்தோ அதே தொம்மா ஹரக்கத்த இங்கேயும் குடுக்கணும். அப்ப கரும, யக்ருமு அப்படின்னு மாறும். கரும, யக்ருமு. கரும என்ன அர்த்தம்? சங்கை செய்தான். கடந்த காலத்துல. இதுவே நிகழ்காலம் யக்ருமு அப்படின்னா அர்த்தம் எப்படி வரும் அப்படின்னா, சங்கை செய்வான் அல்லது சங்கை செய்கிறான். இப்ப செஞ்சுகிட்டு இருக்கான், இல்லன்னா இனிமே செய்வான். அப்படி ஓகேவா? நாளைக்கு நான் வீட்டுக்கு போனேன். ரொம்பவே கண்ணியமா நடத்துனான். அப்படின்னு கடந்த காலத்துல சொல்லும்போது கரும அப்படி சொல்றான். அவன் கண்ணியப்படுத்தினான், சங்கை செய்தான் அப்படின்றது. அதுவே இன்னார் வீட்டுக்கு போங்க, அவங்க அப்படி கண்ணியப்படுத்துவாங்க அப்படி சொல்றேன். ஃபியூச்சர்ல நீங்க இங்க போனீங்கன்னா
உங்கள அப்படி கவனிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் வருங்காலத்துல சொல்றேன்னா, அப்ப யக்ருமு அவன் சங்கை செய்வான் அப்படின்ற மாரி. அல்லது இப்ப நிகழ்காலத்திலே சொல்லணும். நான் இந்த இடத்துல இருக்கேன். என்னம்மா கவனிச்சுக்கிறாங்க, எப்படி கண்ணியப்படுத்துறாங்க, சங்கை செய்றாங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த நிகழ்காலத்துல சொல்லும்போதும், அதே யக்ருமுன்ற செயலிய நானு யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான். இப்ப அதே மாரி அலிம அப்படின்னு ஒரு ஃபெயல் இருக்கு. நான் 3 எழுத்து ஃபெயல்னா, ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்துக்கிறோம். 2வது எழுத்துக்கு வந்து சுக்குன் வச்சுக்கிறோம். கடைசி எழுத்துக்கு தம்மா போட்டுக்கிறோம். நடு எழுத்தா இருக்கிறதுக்கு ஃபெயல் மாதியோட ஹரக்கத் பார்க்கணும். ஃபெயல் மாதில கஸ்ரா வந்தா, ஃபெயல் முதாரில நிகழ்காலத்துல பெரும்பாலும் ஃபத்ஹா தான் வரும். ஸோ கஸ்ரான்றது இப்போதைக்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. மத்தபடி எங்கேயும் தேவைப்படாது. ஏன்னா ரொம்ப அந்த மாரி கஸ்ரா வர்ற ஃபெயல்கள் நம்ம இங்க யூஸ் பண்ண போறதில்ல. அதனால அலிம அறிந்தான், தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். யஅலமு தெரிந்து கொள்வான், அறிந்து கொள்வான் அல்லது அறிந்து கொள்கிறான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லவோ, அல்லது இனிமே தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றதுக்கோ அலிம யஅலமு. ஸோ அலிமன்ற வார்த்தையும் சரி, யஅலமுன்ற வார்த்தை 2மே வந்து குர்ஆன்ல அதிகமா வந்து பயன்பாட்டுல வந்திருக்கு. ஓகே. அடுத்தது ஃபத்ஹாக்கான ஒரு உதாரணம் என்னன்னா, ஐன் கலிமா ஃபத்ஹால இருக்கு. அப்ப அது வந்து கஸ்ராவும் பெறும், தம்மாவும் பெறும், ஃபத்ஹாவும் பெறும். அப்ப நஸரன்னு ஒரு ஃபெயல் இருக்கு. உதவி செய்தான். இதுல என்ன செய்றோம்? ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்து 2வது எழுத்துக்கு சுக்குன் வச்சு, கடைசி எழுத்த தம்மா ஆக்கி, ஐன் கலிமாவோட ஹரக்கத் என்னன்னு பார்க்கையில, இப்ப அது வந்து ஃபத்ஹாவா இருக்கு. அப்ப வந்து இதோட சான்ஸ் வந்து ஸாதுடைய ஹரக்கத் வந்து ஃபத்ஹாவும் இருக்கலாம், சருன்னும் இருக்கலாம், சிருன்னும் இருக்கலாம், சுருன்னும் இருக்கலாம். அப்ப அதுல எத சூஸ் பண்ணணும்னு கேட்டா, அரபுகள் எப்படி அத காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ, அத பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரபுகள் சுரு அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுருல்லா அல்லாஹ் உதவி செய்கிறான். அப்ப சுரு உதவி செய்கிறான் அல்லது செய்வான். அப்ப சுரு அப்படின்றத இப்பவே மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்ப நசரன்றதுக்கு முதாரி சுருன்னு தான் மாறும். அதே போல தரபனா அடித்தான் அப்படின்னு அர்த்தம். தரப அடித்தான். ஆம், அதோடைய முவாரி எப்படி மாறும்னா, ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்து பாதுக்கு சுக்குன் வச்சு, பான்ற எழுத்து அந்த கடைசி எழுத்துக்கு தொம்மா ஆகுனா, பாக்கி வந்து ரா இருக்கும். நடு எழுத்தா. அதோடைய ஹரக்கத் என்ன? மாதில பார்த்தா ஃபத்ஹால இருக்கு. அப்ப முதாரில ரபு, ரிபு, ருபு 3 ஹரக்கத்துக்குமே ராக்கு 3 ஹரக்கத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அதுல அரபுகள் எத யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா, கஸ்ராவ யூஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டா, ஏன்றதுக்கு ரீசன் இல்ல. நசரக்கு மட்டும் சுருன்னு பம்மா சொன்னீங்க. ரிபுவ ஏன் கஸ்ரால சொன்னீங்கன்னா, அது அரபுகள் அப்படிதான் அந்த வார்த்தைகள பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப வரப ரிபு அடித்தான் தரப ரிபு அவன் அடிக்கிறான் அல்லது அடிப்பான் அப்படின்ற அர்த்தம். ஓகே. அடுத்து ஃபத்ஹாக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபத்ஹா நடு எழுத்து வந்து மாதிலே ஃபத்ஹா வந்தா முதாரிலயும் ஃபத்ஹா தான் வரும். அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன சொன்னா, அது தொண்டை எழுத்துல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். ஹா, ஐன், ஐன், ஹ, ஹம்ஸா. இது எல்லாமே தொண்டை எழுத்துக்கள் தான். அப்ப இந்த எழுத்துக்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹ அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த எழுத்துக்கள் வந்து எந்த இடத்துல வரணும்? 2வது, 3வது எழுத்துக்களா தான். ஐன் கலிமாவாவோ, லாம் கலிமாவாவோ இந்த தொண்டை எழுத்து வரணும். இப்ப அலிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐன் இருக்கே தொண்டை எழுத்து தானே. ஆனா ஸ்டார்ட்டிங்ல கிடையாது. ஓகேவா? அவங்க சொல்ற மாரி ஃபா கலிமால தொண்டை எழுத்து வர்றது கிடையாது. ஐன் கலிமா, லாம் கலிமால தொண்டை எழுத்து வர்றது தான். அப்ப அந்த மாரி இருக்கும்போது, இப்ப ஃபா கலிமால ஃபாவே தான் இருக்கு. ஐன் கலிமால தா இருக்கு. லாம் கலிமால வந்து ஹா இருக்கு. அப்ப இந்த மாரி தொண்டை எழுத்துல வந்துச்சுன்னா, அது அதோடைய ஹரக்கத் முதல் எழுத்து, கடைசி எழுத்தோட ஹரக்கத் சேம் தான். அதுல ஒண்ணும் இல்ல. வெறும் கடைசி எழுத்து தொண்டை எழுத்தா வந்திருக்குன்னா, அதோடைய நடு எழுத்து தான் இப்ப மெயின். ஓகேவா? அதோட நடு எழுத்த வந்து நம்ம என்ன செய்றோம்? அதோட ஐன் கலிமாவோட ஹரக்கத்த நம்ம வந்து ஃபெல் முதாரிக்கு மேக்ஸிமம் ஃபத்ஹாவா தான் குடுப்போம். ஃபதஹனா திறந்தான், யஃப்தஹு திறக்கிறான், திறப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப யஃப்தஹு திறக்கிறான். ஓகேவா? வாப்பா கதவ திறக்கிறாரு. சிறுவன் கதவை திறக்கிறான். கடைக்காரர் கடையை திறப்பார். அப்ப அந்த மாரி திறக்கிறார், திறப்பார் அப்படின்ற 2 அர்த்தத்துக்கும் யஃப்தஹு அப்படின்னா வரும். இத நீங்க மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம். கருமக்கு முல்லாரி யக்ருமூன் தான் வரும். அலிமக்கு முல்லாரி யஅலமு தான் வரும். நசரக்கு யன்சுரு தான் வரும். தரபக்கு யضரிபு தான் வரும்.
ஃபதஹக்கு யஃப்தஹு, அதே போல ஜமஅ. இங்கேயும் பாத்தீங்கன்னா லாம் கலிமால தொண்டை எழுத்து வந்திருக்கு. அப்ப அதுடைய முதாரியுடைய ஐன் கலிமா ஃபதஹால வருது. ஜமஅ யஜ்மஉ, ஒன்னு சேர்த்தான், ஒன்றிணைத்தான், ஜமஅ. அதே போல தஹல யதுஹுலு, ஹா இருக்கு பாருங்க, தொண்டை எழுத்து. ஆனா அதோடைய முதாரி வந்து அப்ப எது ஹலு போல அப்படின்னு பார்த்தா கிடையாது. தொம்மாலையும் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் ஃபத்தஹால கண்ணை மூடிட்டு போட்டுறலாம். ஆனா பொம்மாவும் வந்திருக்கு. கசரா வந்திருக்கா எனக்கு தெரியல. ஆனா பொம்மா வந்திருக்கு. சோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அகத யஹுது அப்படின்னு இன்னொரு ஃபேல் இருக்கு. அதுலயும் இதே மாதிரிதான் பொம்மா வரும். அப்ப அந்த மாதிரி இப்படி தொண்டை எழுத்துக்கள் வரும்பொழுது பெரும்பாலும் ஃபத்தஹா வரும். ஆனா பொம்மாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்பவே நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். தஹலக்கு எது ஹுலு தான், ஐன் கலிமா பொம்மால தான் வரும் அப்படின்றத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பாடம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் ஈஸியா வந்து இருக்கும். ஓகே. சோ இப்ப ஐன் கலிமாவோட ஹரக்கத்தும் முடிஞ்சு போச்சு. அப்ப முதாரியா ஆக்கணும்னா இப்படிதான். 3 எழுத்தா இருக்கிறத எப்படி முதாரியா கடந்த காலமா இருந்தத வருங்காலமா ஆக்கிட்டோம். எப்படி ஆக்கணும்? அந்த ஸ்டார்ட்டிங்ல ஒரு எழுத்து அலிஃபோ, யாவோ, தாவோ சேர்த்துட்டு 2வது எழுத்துக்கு சுக்கூனு, கடைசி எழுத்துக்கு பம்மா, நடு எழுத்துக்கு மாதியோட நடு எழுத்த பார்த்து ஹரக்கத்து அப்படின்னு வச்சதுக்கு அப்புறம் ஃபெல் முதாரி ரெடி. அவன் செய்து கொண்டு இருக்கிறான் அல்லது அவன் செய்வான். அது ரெடி ஆயிருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? சர்ஃப் செய்ய போறோம். சர்ஃப்னா என்ன? அவன் செய்வான், நீ செய்வ, நான் செய்வேன் அப்படின்னு மாத்துறோம் பார்த்தீங்களா? அந்த சர்ஃப். ஓகே. அப்ப அந்த சர்ஃப வந்து நம்ம எப்படி அ பண்ண போறோம் அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சோ இப்ப இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தத ஒரு டேபிளா வந்து ஷார்ட்டா குடுத்துருக்காங்க. ஐன் கலிமால வந்து இப்ப ஃபஅலன் ஃபேல் இருக்கு. ஐன் கலிமால ஃபதஹா இருந்தா, முதாரில ஃபதஹா ஐன் கலிமாக்கு ஃபதஹா வரலாம். ஐன் கலிமாக்கு கசரா வரலாம். ஐன் கலிமாக்கு தம்மாவும் வரலாம். ஃபஅலக்கு யஃப்அலூன்டும் மாறும். யஃப்இலு, யஃப்உலு எப்படி வேணா மாறலாம். அரபுகள் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து உதாரணம் தான். யஃப்அலு, யஃப்இலு, யஃப்உலுங்கிறது எல்லாம் உதாரணம். அந்த மாதிரி ஃபதஹ யஃப்தஹு, நஸர யன்சுரு, தொம்மாக்கு உதாரணம் யன்சுரு, கஸராக்கு உதாரணம் யض்ரிபு. அந்த மாதிரி உதாரணங்கள் வேற. இது சும்மா அளவீடுக்காக இந்த ஃபா, ஐன், லாம் வச்சு யஃபஅலு, யஃப்இலு, யஃப்உலு அப்படி பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபஇல, ஐன் கலிமாக்கு கஸரா வந்தா அதுக்கான வாய்ப்புகள் யஃப்அலுவும் இருக்கு, யஃப்இலுவும் இருக்கு. ஆனா தொம்மா வரவே வராது. அப்ப அதுலயும் இதுதான் 90% வந்து யஃப்அலுவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. யஃப்இலு, ஐன் கலிமா கஸரா போடுறது வந்து ஒரு 10% தான். ஓகேவா? இது ஒண்ணு. ஓகே. அடுத்து ஃபஉல, ஐன் கலிமாக்கு தொம்மா வந்துச்சுன்னா முதாரி தொம்மால தான் வரும். ஐன் கலிமா தொம்மாவில் தான் வரும். யஃப்உலுன்னு தான் வரும். ஃபத்ஹாலயோ கஸராக்கோ வாய்ப்பே இல்லை. சரி, அப்ப இந்த மாதிரி வந்து ஈஸியா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சோ இப்ப அடுத்து வந்து இத வந்து சர்ஃப் செஞ்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவன் ஒருவன் செய்கிறான் மாரி இருவர் பலர் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி யஃப்அலுன்ற வார்த்தையில இப்ப ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்தா அதோட அந்த ஃபெயல் என்னவோ, நஸர, ஃபதஹ, கரஅ, அலிம ஏதோ ஒரு ஃபெயல். ஓகே. இது ஃபுல்லாவே ஃபெயல். அந்த ஃபா, ஐன், லாம்ன்ற அந்த எழுத்துக்கள். ஸ்டார்ட்டிங்ல இங்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே ஸ்டார்ட்டிங்ல சேர்க்கிறது. இங்கிட்டு எழுதிருக்கிறது எல்லாமே ஃபெயலுடைய பின்னாடி சேர்க்கிறது. சோ இங்க பாருங்க, ஃபெயல் நடுவுல போட்டிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல யா பிளஸ் இந்த ஃபெயல். ஓகேவா? அப்ப இந்த மாரி வந்து ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்தீங்கன்னா, ஃபெயலோட ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்து யஃப்அலு அப்படின்னா, அவன் ஒருவன் செய்தான். சோ இங்க போட்டிருக்காங்க 3rd பெர்சன் மாஸ்குலின், ஆண்பால், சிங்குலர் ஒருமை. அப்போ ஒருமை, ஆண்பால், படர்க்கை. படர்க்கைன்னா என்ன? காயிப். அவன் ஒருவன் செய்தான் வரும்ல அந்த இடம். அப்ப அவன் ஒருவன் செய்தான். அந்த மாரி வரணும். ஓகே. அடுத்தது அவர்கள் 2 ஆண்கள் செய்கிறார்கள். அதுதானே. அவன் ஒருவன் செய்தான் அப்படின்னு இருக்கும். இப்ப அவன் ஒருவன் செய்கிறான் அல்லது செய்வான் அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சு. இப்ப இருமை. அவர்கள் 2 ஆண்கள் செய்கிறார்கள். என்ன சொன்னோம்? இந்த யஃப்அலு தான். இத வச்சே தான் அடுத்து எல்லாமே நகலும். அப்ப யஃப்அலு இத வந்து என்ன செய்யணும்? இருமையின் அடையாளமா என்ன சேர்க்கணும்? அலிஃப், நூன் சேர்க்கணும். எங்க சேர்க்கணும்? ஃபேலுடைய லாஸ்ட்ல பின்னாடி சேர்க்கணும். அப்ப இது ஃபேலுக்கு முன்னாடி. இந்த பக்கம் போட்டிருக்கிறது ஃபேலுக்கு பின்னாடி. அப்ப ஃபேலுக்கு பின்னாடி அலிஃப், நூன் சேர்க்கணும்னு போட்டிருக்காங்க. அப்ப எப்பவும் போல யாவ சேர்த்துட்டு யஃப்அலூக்கு பதிலா யஃப்அல்லானி. அந்த லாமுல்ல யஃப்அலு பொம்மை இருந்திருக்கும்.
எஃப் லுவானி அப்படின்ட்டு வரும். அது நல்லாவே இருக்காது படிக்க. அதனால அரபுகள் ஹரக்கத்த சும்மா அப்படி மாத்திக்கிட்டாங்க. எஃப் லானி. ஓகேவா? எஃப் லானி. எப்படி கலமு அப்படின்னு இருந்தா கலமுவானி அப்படி சொல்ல மாட்டோம். கலமானின்னு சொல்றோம். அந்த மாதிரி எஃப் அலுன்றத எஃப் லானி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள் அல்லது செய்வார்கள். அடுத்து பன்மைக்கு என்ன வரும்னு சொன்னோம்? வாவ்னூன் வரும்னு சொன்னோம். பன்மைக்கு ஆண்பால் பன்மைக்கு என்ன வரும்? இப்ப நம்ம ஆண்பால் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் ஒருவன் செய்கிறான். அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள். அடுத்து அவர்கள் பல ஆண்கள் தானே. அப்ப பன்மையில ஆண்பால் அப்படின்னா அப்ப வானூன் தான் சேர்க்கணும். அப்ப அதே மாதிரி யாவ ஸ்டார்டிங்ல சேர்த்துட்டு ஃபேலோட கடைசியில வானூன் சேர்க்கணும். நடுவுல இந்த ஃபாவோட ஹரக்கத்து, ஐனோட ஹரக்கத்துலாம் எதுவும் மாறாது. எப்பவும் போல அது பாட்டுக்கு ஒரே ஹரக்கத்துல தான் இருக்கும். அப்ப எஃப் அலு அவன் ஒருவன் செய்கிறான். எஃப் அலானி அவர்கள் இருவர் செய்கிறார்கள். எஃப் அ லூன. ஸோ இப்ப பாருங்க அந்த லாமுடைய ஹரக்கத்து மறுபடியும் மாறுது. ஏன்? இந்த வாவுக்கு தோதுவா இருக்கட்டும்னு எஃப் லானு அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப எஃப் லூன அப்படின்னு சொல்லி ஆக்கியிருக்காங்க. எஃப் லூன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பல ஆண்கள் செய்கிறார்கள். குரான்ல வரும். யன்சுரூன, யஅலமூன, யஃப்ஹமூன, யذ்குரூன, யததக்கரூன நெறைய வரும். இன்னும் குரான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கையிலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓ! இதுதான் வந்திருக்கா அப்ப அப்படின்னு. ஏன்னா வந்து அழகா வந்து அல்லாஹ் வந்து பன்மையிலேயே தானே நெறைய யூஸ் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது அப்ப இந்த மாரி ஃபெயல்கள் நெறைய வரும். லூன அவன் ஒருவன் செய்கிறான், இருவர் செய்கிறார்கள், பலர் செய்கிறார்கள். அப்ப ஆண் பால்ல படர்க்கை முடிஞ்சிருக்கு இல்லையா? ஆண் பால் படர்க்கையில ஒருமை, இருமை, பன்மை முடிஞ்சிருக்கு. இல்லையா? படர்க்கைன்னா அவங்க செய்றாங்க அப்படின்ற அர்த்தம். அடுத்து பெண்பால். பெண்பாலுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன அர்த்தம்? அவள் ஒருத்தி செய்கிறாள். இல்லையா? படர்க்கையில அவள் ஒருத்தி செய்கிறாள். அதுக்கு என்ன செய்யணும்னா, தா சேர்க்கணும். ஃபேலுடைய ஸ்டார்ட்டிங்ல தா சேர்க்கணும். ஓகேவா? ஸ்டார்ட்டிங்ல எப்படி யா சேர்த்தா ஆண் பாலோ, அந்த மாரி தா சேர்த்தா பெண் பால். அப்ப எஃப்அலூனா அவன் ஒரு ஆண் செய்கிறான். அதுவே அப்படியே அந்த எஃப்அலூக்கு பதிலா தாவ போட்டு தஃப்அலுன்னீங்கன்னா, அவள் ஒரு பெண் செய்கிறாள். எப்படி? அவள் ஒரு பெண் செய்கிறாள். ஓகேவா? அம்மா எங்க? அவ சமைச்சுக்கிட்டு இருக்கா. சொல்றோமா? அவள் சமைத்துக் கொண்டு இருக்கிறாள். இப்ப செஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப தஃப்அலு. மரியம் எங்க? மரியம் நாளைக்கு வந்துருவா. அப்ப அவள் நாளைக்கு வந்துருவா. அப்ப அவ வருவா. அப்ப அவள் ஒருத்தி வருவா, அவ ஒருத்தி செய்வா அப்படின்னு சொல்றோம்னா, தஃப்அலு. யஃப்அலுனா அவன் செய்கிறான். தஃப்அலுனா அவள் செய்வா அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்ப தஃப்அலு. அப்ப இதோட இருமை எப்படி வரும்? தஃப்அலுல இருந்து அதோடைய இருமை. அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள். தஃப் லானி. ஃபேலுடைய ஸ்டார்ட்டிங்ல தா சேர்க்கணும். எப்பவும் போல ஃபேலுடைய கடைசியில அலிஃப் நூன் சேர்க்கணும். அலிஃப் நூன் சேர்க்கறதுக்கான காரணம் இருமை. ஓகேவா? அலிஃப் நூன் சேர்க்கறதுக்கான காரணம் இருமை. அப்ப யஃப்அலு அவன் ஒரு ஆண் செய்கிறான். ஃபஅலண்டா செய்தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபஅலண்டா செய்தான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக. ஃபஅலன்னா செய்தான். அப்ப ஃபஅல செய்கிறான். செய்தான். அலு அப்படின்னு மாறும். அது செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் வரும். அலு அவன் ஒரு ஆண் செய்கிறான். லானி அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள். லூன அவர்கள் பல ஆண்கள் செய்கிறார்கள். அலு அவள் ஒரு பெண் செய்கிறாள். லானி அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள். இப்ப அவர்கள் பல பெண்கள். அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஆண்பால் பன்மையா இருந்தா வாவ்னூன் சேர்க்கணும்னு சொன்னோம். பெண்பால் பன்மையா இருந்தா என்ன சேர்க்கணும்னு சொன்னோம் நோட்ஸ்ல நேத்து? நூன் சேர்க்கணும்னு சொன்னோம். ஓகே. அப்படி நூன சேர்த்துட்டு எப்பவும் போல அந்த லாமுக்கு ஒரு சுக்குன ஒண்ணு மாத்தி விட்டுறணும். ஓகேவா? அப்ப எப்படி வரும்னா, அ ஸ்டார்ட்டிங்ல யா. ஓகேவா? பெண்பாலுடைய பன்மையில 3 விஷயங்கள். முதல்ல பெண்பாலுக்கு வந்து நம்ம தா சேர்த்தோம். ஒருமைக்கும், இருமைக்கும். இப்ப பன்மைக்கு என்ன செய்றோம்னா, யா தான் சேர்க்க போறோம். ஓகேவா? ஏன்ற ரீசன் பின்னாடி நான் சொல்லுவேன். பெண்பால் பன்மைக்கு அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். இதுக்கு முதல்ல யா சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வார்த்தையின் கடைசியில நூன் சேர்க்கணும். நூன் ஃபதஹா சேர்க்கணும். தேர்ட் பாயிண்ட் அந்த ஃபெயலுடைய அந்த லாம் கலிமா இருக்கு பார்த்தீங்களா? லாம் கலிமா. ஓகே. அது சுக்குனை. கடைசி எழுத்துன்னு சொன்னீங்கன்னா, கடைசி எழுத்து நூன் தான் கடைசி எழுத்து. நூன் கிடையாது. லாம் கலிமாக்கு சுக்குன் வைக்கணும். இதுக்கு மட்டும். சரியா? இதுக்கும் திரும்பவும் இன்னொரு பெண்பால் பன்மை வரும். அதுக்கு மட்டும் இந்த மாரி சுக்குன் வைப்பீங்க. அப்ப 3 ஸ்டெப்பு. ஸ்டார்ட்டிங்ல யா, லாஸ்ட்ல நூன் ஃபதஹா, லாம் கலிமாக்கு சுக்குன். அப்ப எப்படி மாறும்?
எஃப் அல்ன, ஃபா கலிமா ஐன் கலிமாக்கெல்லாம் எந்த ஹரகத் மாற்றங்களும் இல்லை. எஃப் அல்ன. அப்ப தஃப் அலு ஒரு பெண் செய்கிறாள். தஃப் அலானி இரு பெண்கள் செய்கிறார்கள். எஃப் அலூன அப்படி மாறிடணும். எஃப் அலூன, சாரி, எஃப் அல்ன. ஓகேவா? எஃப் அல்ன. ஓகேவா? இப்படி இல்லாம குரான்ல வந்திருக்குன்னு கேட்டா வந்திருக்கு. நம்ம உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு தான் இது இவ்வளவு டீட்டெயிலா நம்ம படிக்கிறோம் அப்படின்னு. ஓகேவா? அப்ப எஃப் அல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். அவர்கள் பல ஆண்களுக்கு எப்படி வந்துச்சு? எஃப் லூன, வாவ் நூனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடணும் அது ஆண் பால்னு. வெறுமனே நூன் வந்தா அது பெண் பால். அலிஃப் நூன் வந்தா இருமை. அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்து கூடுறதுக்கும் குறையறதுக்கும் கூட அரபில அர்த்தங்கள் இருக்கும். அடுத்து அவங்க செஞ்சாங்க அப்படின்ற அந்த ஆண் பாலுடைய ஒருமை இருமை பன்மை பார்த்துட்டோம். பெண் பாலுடைய ஒருமை இருமை பன்மை பார்த்துட்டோம். அப்ப சர்ஃப் எப்படி வருது? எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன. தஃப் அலு, தஃப் அலானி, எஃப் அல்ன அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்ப அடுத்து என்னன்னா, அடுத்து என்ன வரும்? முன்னிலை வரணும் இல்லையா? முன்னிலையில ஒருமை ஆண்பால் பெண்பால் அது வரணும். முன்னிலை. நீ ஒருத்தன் செய்வ, நீங்க 2 பேரு, நீங்க பலரு, பெண்பால் அப்படி வரும். அப்ப நீ ஒருத்தன் செஞ்சன்றதுக்கு என்ன தெரியுமா? ஃபெயலுடைய ஸ்டார்டிங்ல தா சேர்க்கிறது. இங்க நான் ஏற்கனவே சொன்னது இது ஃபெயலுடைய முன்பக்கம். இங்கிட்டு போட்டிருக்க பிளஸ் ஃபெயலுடைய பின்பக்கம். கடைசிக்கு அப்புறம் என்ன சேர்க்கணுங்கிறது. அப்ப ஃபெயலோட முன்பக்கம் இங்க எதுவுமே போடலைன்னா எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஃபெயலுடைய முன்பக்கம் தா சேர்க்கணும். தா சேர்த்தா என்னன்னு வரும்? தஃப் அலு அப்படின்னு வரும். தஃப் அலு. இருங்க இருங்க, இப்பதானே நம்ம வந்து அவள் ஒருத்தி செய்தாளுக்கு தஃபாலுன்னு சொன்னோம். இப்போ மறுபடியும் அதே தஃபாலு அச்சு பிசாம வந்திருக்கே, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம தஃபாலுனே வந்திருக்கே அப்படின்னு கேட்டா எஸ். அவள் ஒருத்தி செய்கிறாளும் தஃபாலு தான். நீ ஒருத்தன் செஞ்சுகிட்டு இருக்கன்ற ஆண்பாலும் தஃபாலு தான். அப்ப எப்படிங்க கன்ஃபியூஸ் ஆகாதா? அவ செஞ்சான்ற அர்த்தமா இல்ல நீ செஞ்சன்ற அர்த்தமா? குழப்புமே. ஆண்பால், பெண்பால் டிஃபரன்ஸும் தெரியல. அவங்க செஞ்சாங்களா? இல்ல நீங்க செஞ்சீங்கன்னு சொல்றோமா? என்ன டிஃபரன்ஸ்ன்னே தெரியலன்னு கேட்டா, அந்த வார்த்தை அப்படியே தனியா தொங்க போறது கிடையாது. தஃஅலு அப்படின்ட்டு முன்னாடி பின்னாடி வார்த்தைகள் இருக்க போது. அப்ப அத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிரலாம்? கண்டுபிடிச்சுக்கிரலாம். ஓகே. இது வந்து ஆண் பால குறிக்குது. அப்ப நீ ஒரு ஆண் செய்கிறாய்ன்ற அர்த்தம் போல அப்படின்னு. பக்கத்துல நான் ஏற்கனவே மரியம் நாளைக்கு வருவான்னு இருக்கு. அப்பயும் தஃஅலு வருது. ஓகே. இப்ப நாளைக்கு செய்வா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? மரியம் நாளைக்கு செய்வா. அப்ப அந்த இடத்துல தஃஅலு மரியம் அப்படின்னு சொல்றேன். அப்ப அது என்ன அர்த்தம்? பெண்பால்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப தஃஅலு யா ஹாமித். ஹாமிதே நீ செய்கிற. நீ தான் இத செஞ்சிருக்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஹமீத் நீ தான் இத செய் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, தஃஅலுன்னு வரும்போது பக்கத்துல ஹாமிதுன்ற பேர பார்த்தா தெரிஞ்சு போச்சு. இது ஆண் பால் வார்த்தை. அப்ப இந்த தஃஅலுங்கிறது நீ ஒரு ஆண் அப்படின்ற அர்த்தத்துல வருதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு கஷ்டமே கிடையாது. ஓகேவா? அப்ப இப்ப நான் வந்து இது வந்து அரபில மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பள்ளின்ட்டு எழுதுறேன். பள்ளி. ஓகேவா? பள்ளிக்கு போனேன். இது பள்ளி வாசல குறிக்குதா? பள்ளிக்கூடத்த குறிக்குதா? அப்படின்ட்டு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? 2க்குமே பொதுப்படையா தான் இந்த அர்த்தம் வந்து இருக்கு. அப்ப அந்த மாரி தான் ஒரே வார்த்தையா இருக்கும். இடத்துக்கு ஏத்தாப்புல பள்ளிக்கு போய் தொழுதேன்னு சொன்னா, அது பள்ளிவாசல்னு அர்த்தம். பள்ளிக்கு போய் பாடம் படிச்சேன்னு சொன்னா, அது ஸ்கூலுன்ட்டு அர்த்தம். ஓகேவா? அப்ப அந்த மாரி தான் அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அது பள்ளிவாசலா, பள்ளிக்கூடமா? பக்கத்துல இருந்த வார்த்தை. தொழுதேன்னு வந்திருக்கா? படிச்சேன்னு வந்திருக்கான்றத வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அப்ப அந்த மாதிரி தான் இங்கேயும் தஃஅலுன்றது என்னது? நமக்கு ஒரு வகையில ஈஸி இது. நெறைய வார்த்தைய மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஒரே வார்த்தைய வச்சே ஓட்டிறலாம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தஃஅலு அவள் ஒருத்தி செய்கிறாள். தஃஅலு நீ ஒருத்தன் செய்கிறாய். அடுத்து இதோட அப்ப தஃஅலுவோட இருமை எப்படி வரும்? தஃஅலானி. என்னடா இது மறுபடியும் அதே தஃஅலானி வருது? வரட்டும். பிரச்சனை இல்ல. அது ஆண்பால், பெண்பால் டிஃபரன்ஸ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கிரலாம். தஃஅலானி. ஃபாத்திமா வ ஜெய்னபு தஃஅலானி அப்படின்னா, ஃபாத்திமாவும் ஜெய்னபும் அவங்க 2 பேரும் செஞ்சாங்க அப்படின்னு அர்த்தம் வரும். அதுவே ஹாமிது, ஜெயிதுன்னு ஆம்பள பிள்ளைய பேர சொன்னா, நீங்க 2 பேரும் வாங்கடா, நீங்க 2 பேரும் செய்யுங்கடா அப்படின்ற அர்த்தம் வந்துரும். ஸோ வந்து நம்ம வந்து இந்த தஃஅலானிங்கிறது 2க்குமே வருதுங்கிறத விளங்கிக்கிறணும். ஓகே. இப்ப அடுத்து என்ன வரும்? நீ ஒரு ஆண் செய்கிறாய். தஃஅலு. நீங்கள் 2 ஆண்கள் செய்கிறீர்கள். தஃஅலானி. அப்ப நீங்கள் பல ஆண்கள்.
அப்ப ஆண்பால் பன்மைனாலே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வாவ் பார்த்தோம். அப்ப இங்கேயும் என்னதுதான்? ஃபேலுக்கு முன்னாடி தா சேர்த்துக்கிறணும். ஃபேலுக்கு பின்னாடி வாவ் சேர்த்துக்கணும். வாவ் சேர்ப்பதற்கான காரணம் அது பன்மையில இருக்கு. ஆண்பால் பன்மைக்கு அத வந்து நம்ம என்ன செய்யணும்? வாவ் சேர்க்கணும். அப்ப தஃப் அலு ஒருமை. தஃப் அல்லானி இருமை. தஃப் லூன தஃஅலூன பன்மை. தஃஅலூன பன்மையில வருது. ஓகே, அப்ப தஃஅலூன பன்மை வார்த்தை. என்ன அர்த்தம் வரும்? நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள், செய்வீர்கள். சோ இதேதான் குரான்ல நிறைய வரும். எப்படி அல்லாஹ் அவர்கள் பல ஆண்கள் அப்படின்ற மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க செய்யுங்க, நீங்க செய்வீங்க, நீங்க பாப்பீங்க, நீங்க கேட்பீங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளையும் அதிகமா வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஆண்பால், பெண்பால் பொதுவாவே ஆண்பால் வார்த்தையா யூஸ் பண்ணுவோம். அதுல பெண்பாலும் அடங்கும். சில சமயங்கள்ல ஆண்பாலாகவே ஆண்பால்களுக்கு ஆண்களுக்கே அப்படின்ற மாரியும் சில சமயங்கள்ல பன்மையெல்லாம் பயன்படுத்தியிருக்கான். அப்ப இந்த எஃப்அலூன, தஃஅலூனன்றது 2 விதமா வருது. ஸோ இப்ப இதுல வந்து மொத்தம் நீங்க வந்து ஆம் 9 வார்த்தைகள் படிச்சிருக்கீங்க இதுவரைக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல என்னது? இத நீங்க ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கறணும்னா, ஆண்பாலையும், பெண்பாலையும் மேட்ச் பண்ணணும். ஆண்பால் அண்ட் ஆண்பால் மேட்ச் பண்ணிக்கோங்க. பெண்பால் அண்ட் பெண்பால்னு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, படற்கையும் முன்னிலையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா படிக்கலாம். எஃப்அலு அவன் செய்கிறான். எஃப்அலானி அவர்கள் இருவர் செய்கிறார்கள். எஃப்அலூன அவர்கள் பலர் செய்கிறார்கள். தஃஅலு அப்படி யாக்கு பதிலா தா. ஓகே, இங்க பாருங்க யான்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தான்னு இருக்கும். அப்ப தஃஅலு நீ ஒரு ஆண் செய்கிறாய். தஃஅல்லானி நீங்கள் இரு ஆண்கள் செய்கிறீர்கள். தஃஅலூன நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள். ஓகேவா? சோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இப்ப நடுவுல பெண்பால் எப்படி வருது படற்கையில? தஃஅலு அவள் ஒரு பெண் செய்கிறாள். தஃஅலானி அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள். யஃப்அல்ன அப்படின்னு வர்றது நீ அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள் அப்படின்னு. இதுல அப்படியே ஸ்டார்டிங்ல ஃபுல்லாவே தான் மாத்தணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? தா அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல கூடுதலா ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, நீ ஒரு பெண் செய்கிறாய்க்கு மட்டும் நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம். யானூன் வரும் கடைசியில அப்படின்னு சொன்னோம். இல்லையா? வாவ் நூன் ஆண்பால் பன்மைக்கு, வெறும் நூன் பெண்பால் பன்மைக்கு, அலிஃப் நூனுங்கிறது இருமைக்கு. ஓகேவா? 2னா இருமை. பன்மை 3 பேர் ஆண்பால் பன்மைனா வாவ் நூன். யானூன் எங்க வரும்னு கேட்டோம்னா, பெண்பாலுடைய ஒருமை. நீ ஒரு பெண் செய்கிறாய்க்கு மட்டும் என்ன வரும்? யானூன் வரும். அப்ப அதோட வார்த்தை எப்படி வரும்? ஓகே. சோ அதோட வார்த்தை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தஃப் அலூன் இருக்கா? அது வந்து யானுன்னு சேர்க்கும்போது தஃப் லீன அப்படின்னு வரும். தஃப் அலூன, தஃப் லானிக்கு ஏத்த மாரி எப்படி ஹரக்கத் மாறுச்சோ, அந்த மாரி யானுனுக்கு ஏத்த மாரி தஃப் லீன அப்படின்னு சொல்லிட்டு வரும். தஃப் லீன. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு பெண் செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. சோ அப்ப அந்த மாதிரி ஆ இன்னும் ஏனைய வார்த்தைகள் வந்து இருக்கு. அத வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஆ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்திருக்கிறத பாருங்க. எஃப்அலு அவன் ஒருவன் செய்கிறான். எஃப்அலானி அவர்கள் இருவர் செய்கிறார்கள். எஃப்அலூன அவர்கள் பலர் செய்கிறார்கள். தஃப்அலு அவள் ஒருத்தி செய்கிறாள். தஃப்அலானி அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள். யஃப்அல்ன ஓகேவா? ஸோ வந்து 3 இடத்துலயும் திரும்ப 6வது இடத்துலயும் இந்த யான்றது வருது. வேற எங்கேயுமே திரும்ப யா வராது. ஓகேவா? அப்ப மொத்தம் 4 இடத்துல மட்டும் தான் இந்த யா சைன் வரும். அப்ப யஃப்அல்ன அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். தஃப்அலு நீ ஒரு ஆண் செய்கிறாய். தஃப்அலானி நீங்கள் இரு ஆண்கள் செய்கிறீர்கள். தஃப்அலூன நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள். ஸோ யஃப்அலூன அவர்கள் பல ஆண்கள். தஃப்அலூன நீங்கள் பல ஆண்கள் அப்படின்னு வருது. ஸோ மீதி வந்து இப்ப தஃப்அலீன பார்த்திருக்கோம். தஃப்அலீன நீ ஒரு பெண் செய்கிறாய். ஸோ இன்னும் மீதி 5 வார்த்தைகள் இருக்கு. 4 வார்த்தைகள் இருக்கு. அத நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸோ அதோட வந்து ஃபெயில் முதாரின்றது முடிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.